ஹாய்ஸ் வணக்கம். ஃபஸ்ட்டு கீர் சிலைட்டரை எடுத்து நல்லா 2 பக்கமும் சுற்றி லெவலாக வச்சுட்டு கீர் செட் எடுக்கிறோம். எடுத்து அது கீர் செட்டை வந்து உட்கார வைக்கிறோம். கரெக்டாக உட்கார வச்சுட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக புஷ் பண்ணுறோம். கிளச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சு லைட்டாக அந்த கீர் சிலைட்டரை புஷ் பண்ணுறோம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். லைட்டாக புஷ் பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீரு, அந்த கீரை எடுக்கிறோம். அதையும் எடுத்து அதையும் கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேப் மாதிரி அந்த இதில் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த கீரு செலக்டர் இதை வந்து உட்கார வைக்கணும். கரெக்டாக கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா உட்காந்த பார்த்தா நம்ம வந்து கிளர்ச்சி கீரெல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு நல்லா சுற்றி பார்க்கணும். ஃப்ரீயாக சுற்றுதா, நல்லா ஃப்ரீயாக சுற்றணும். கீரெல்லாம் ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்த்துட்டு அந்த இப்போ சுற்றுறதுல பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் ஒரு வாசர் வரும், அடியில் ஒரு வாசர் வரும். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் எடுத்து டிபிள் 6 பேஸ்ட் இருக்குது, அதை எடுத்து நல்லா சுற்றிலும் நல்லா சுற்றி தடவி தடவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேக்கிங் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு அதுக்கு மேலே பேக்கிங் மேலேயும் லைட்டாக பேஸ்ட்டு தடவணும். லைட்டாக தடவினா போதும், அதிகமாக தடவாதீங்க. லைட்டாக தடவிட்டு உட்கார வைங்க. இந்த மாதிரி இருக்கும். தடவி முடிச்சுதான் இப்போ என்ன பண்ணோம், நல்லா மேலேயும் தடவிட்டு டோர் எடுக்கிறோம். அதுக்கு மேக்னட் சைட் டோர் எடுத்து நல்லா கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு அந்த டோரை எடுத்து அப்படியே உட்கார வைக்கிறோம். ரொம்ப போட்டு உழுக்க தேவையில்லை, அப்படியே லைட்டாக ஸ்மூத்தாக உட்கார வச்சா போதும். உட்காரோம். இல்லைன்னா பேரிங் சைடாக ஏறிச்சுன்னா கூட உட்காராது, டைட்டாக இருக்கும். உட்காந்துச்சிங்களா, வேலை முடிஞ்சு. இப்போ இன்னுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிங்ஸு எப்படி உட்கார வைக்க போகிறோம்னு பார்க்குறோம். ரிங்ஸில் வந்து மொத்தம் 5 ரிங்ஸ் வரும். 5 ரிங்ஸு. இது ஆயில் ரிங்ஸில் வந்து 3 வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பு 1 அப்படின்னு ஒரு ரிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டாப் 2ன்னு ஒரு ரிங்ஸ் இருக்கும். அந்த டாப் 2 டாப் 1ன்ற ரிங்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அந்த நம்பரை மேலே வச்சு போடணும். போட்டு பிஸ்டனை வந்து அப்படியே பிஸ்டன் பின் லாக் போட்டு ஒரு சைடு லாக் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிஸ்டனை உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சுட்டு ரொம்ப டைட்டாலாம் இது பண்ண தேவையில்ல, லேக்காக போட்டால் போதும். ரொம்ப டைட்டானா ரிங்ஸ் உடஞ்சிரும், அப்புறம் கஷ்டமாயிரும். உட்கார வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகுது. இப்போ அப்படியே உட்கார வச்சு அந்த பிஸ்டன் பின்னு வந்து ரொம்ப டைட்டாலாம் இறங்கக்கூடாது, ஃப்ரீயாக இறங்கணும். ஃப்ரீயாக ஆகிட்டு ஆகிட்டுனா அப்படியே ஃப்ரீயாக உள்ள விடும். ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து வண்டி ஓட்டும் போது நமக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். பார்த்துட்டு போர் எடுத்து நல்லா தொடச்சிட்டு இறக்கிட்டு டைமிங் செயின் அப்படியே டைமிங் செயின் இறக்கி மேக்னெட்டை டைமிங் செயின் வீலில் உட்கார வச்சு அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் சென்டரில் போரில் வந்து ஒரு லப்பர் வரும், பிளாக் லப்பரு. சென்டரில் அந்த லப்பரை போட்டு உட்கார வச்சு அந்த லப்பரை போட்டு அப்படியே டைட் வைக்கணும். டைட் வச்சிட்டோம்னா இன்ஜின் வேலை முடிஞ்சது.